தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சன்னா பார்த்திங்கன்னா இது வந்து கடலைப்பருப்பு 25 கிராம்ஸ் வந்து எடுத்து ஊற வச்சுட்டேன். இதோடு வந்து ஒரு 4 காஷ்மீரி சில்லி ஊற வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா 500 கிராம் எடுத்திருக்கேன். உடச்சக்கல்லை வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த உடச்சக்கல்லை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல பச்சரிசி மாவு, அது வந்து லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஜல்லடையில் மாற்றிட்டு நான் வந்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதுலேயே வந்து இந்த உடச்சக்கல்லை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 300 கிராம்ஸ் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறமா சால்ட் வந்து ஒரு 8 கிராம் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் ஊற வச்ச காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சோண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பட்டர் வந்து நான் 30 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 50 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அரிசி மாவில் ஊற வச்ச கடலைப்பருப்பு நான் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா இதில் வந்து இந்த 8 கிராம் சால்ட் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு பட்டர் பார்த்திங்கன்னா 30 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் 50 கிராம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து பூண்டு மட்டும் இடித்து சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கம்பைன் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து சுடு தண்ணி இல்லை, நார்மல் வாட்டர் தான். இதுவே நீங்கள் சுடு தண்ணி கூட சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 305 ml தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ இது மாவு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைய போது உங்களுக்கு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நான் இதை மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் நடுவில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு நான் வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர்ஸ் வச்சு ஷேப்லாம் ட்ரை பண்ணேன். பட் இது வந்து ரொம்ப டைம் ஆச்சு. அதனால் நான் ஒரு 2 ட்ரை பண்ணிவிட்டு அதை மட்டும் பொரித்து எடுத்து வச்சிட்டேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பால் கவரில் வச்சு தட்டுற மாதிரியும் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பட அந்த பட்டர் ஷீட் கிளியிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட பால் கவர் இல்லாட்டா வாழையில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஈஸியாக தட்டி போடலாம். நான் இந்த மாதிரி சில தட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி போட்டேன் கிண்ணத்தை வச்சு. சில தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் உருண்டை பிடிச்சி அட் அ டைம் நான் வந்து இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அட் அ டைம் ஒரு 3 நாள் சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து போட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு நம்ம ப்ரெஸ் பண்ணி போட்டோன்னா எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னே ஒரு 5-6 கூட நம்ம போடலாம். நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக தான் குக் பண்ணேன். நல்லா 2 சைடு திருப்பி போட்டு குக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லோவாக குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பி ஆகும். நீங்கள் வந்து நடுவுலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நடுவில் வந்து வேகாது, நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் கையிலேயே கூட ஈஸியாக திரட்டலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நான் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன்.